மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 4வது வீட்டில் இருந்த கேது பகவான் தன்னுடைய அடுத்த வீடான 3வது இடத்துக்கு வந்திருக்காங்க. ராசிக்கு 10ல் இருந்த ராகு தன்னுடைய அடுத்த வீடான 9வது இடத்துக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே சனி பகவான் 9ஆம் இடத்துல ஆட்சியா இருக்கார். ஸோ மிதுன ராசிக்கு மிக முக்கியமான ராஜகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சி கடந்த மே மாதம் 11ஆம் தேதி வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி நடந்தது. ஸோ குரு கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்பொழுது பார்த்தா மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வந்திருக்கார். ஸோ ஜென்ம குரு அப்படின்னும் பொழுது எல்லாருக்குள்ளேயும் ஒரு கலக்கம் இருக்கும். ஜென்ம குரு அப்படின்னு வந்துட்டாலே ஒரு சிறைப்பட்ட வாழ்க்கையை கொடுத்துருவாரோ, மன ரீதியாக ஏதாவது உளைச்சல்களை கொடுப்பாரோ, அல்லது ஏற்கனவே நம்ம நிறைய மனசஞ்சலத்தோடு இருக்கமே, நமக்கு ஏதாவது பல சிக்கல்களை கொடுப்பாரா அப்படின்லாம் மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக மனசில் தேவையற்ற கலக்கத்தோடு இருப்பீங்க. ஏன்னா மிதுனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகாவிஷ்ணு பிறந்த ராசின்னு சொல்லுவேன் நான் பொதுவாகவே. ஸோ ஒத்த வடிவமுடையவர்கள் நீங்கள். உங்களுக்கு முன்னாடி யார் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீங்களும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவீங்க. இலகன மனசுங்க சார். கெடுக்கிறவங்க இவங்க தான் தெரிஞ்சால் கூட சரிதான் சார், அவங்ககிட்டயும் நான் திரும்ப போய் ஏமாறுவேன் சார். நமக்கு ஏன்னா மிதுனம் என்பது எப்படின்னா, அடுத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் நடந்துப்பீங்க. அவங்க பாசாங்க பண்ணி நம்மளை ஏமாத்தணும்னு நினச்சா கூட அது சரி அப்படின்னு நினச்சி பழகக்கூடிய தன்மை தான் உங்களுக்கு இருக்கும். பட் பட்டு தெளிஞ்சு வருவீங்க எல்லா விஷயத்துலையும்.